கும்பகோணம் அருகே 5 தலைமுறைகளாக கோவில் தேர்களில் பயன்படுத்தும் தேசிலை, தொம்பியை இயற்கை சாயங்களை கொண்டு கலம்காரி என்ற பாரம்பரிய கைத்திறன் தொழிலை செய்து அசத்தி வரும் குடும்பத்தினர் பாடப்புத்தகத்தில் கலம்காரி பதிவை இடம்பெற செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சிக்கல் நாயக்கன்பேட்டை கிராமத்தில் வசித்து வருபவர் லட்சுமி நாராயணன். இவருக்கு விஜயலட்சுமி என்ற மனைவியும் அஸ்வின் நாராயணன் என்ற 2 மகன்களும் உள்ளனர். பட்டப்படிப்பு முடித்துள்ள இவர் தனது குடும்பத்தினர் செய்யும் கலம்காரி தொழிலை சிறு வயதிலிருந்தே தன் குடும்பத்தார்களுடன் 35 வருடங்களாக செய்து வருகிறார். இவருக்கு கலம்காரி என்ற கைத்திற தொழிலுக்கு சிறந்த கைவினையாளர் விருதுகள் மாவட்ட, மாநில மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்வேறு சான்றிதழும் விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தங்கள் கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு இலவசமாக இத்தொழிலை கற்றுக் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசு முன்வந்து பாடப்புத்தகத்தில் கலம்காரி பதிவை இடம்பெற செய்ய வேண்டும் எனவும் தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.